வணக்கம். செக்அப் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு ஆண்களுக்கு நிகரா பெண்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. பெண்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு முன்னேற ஆரம்பிச்சிருச்சு. அது நமக்கு ஒரு வகையில சந்தோஷம் தான். அப்படின்னாலும் பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய அந்த நாட்கள்ல அவங்களுடைய மாதவிலக்கு நாட்கள்லையும் சரி, கருவுற்று இருக்கக்கூடிய நாட்கள்லையும் சரி, அவங்க கூடுதல் கவனத்தோட இருக்காங்களா, அவங்களுடைய உடல்நலன் சார்ந்த விஷயங்கள்ல அதிக அக்கறை எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பேச இருக்கோம். வானகரம் அப்பல்லோ மருத்துவமனையின் தலைமை மகப்பேறு மருத்துவர் டாக்டர் நிவேதிதா பாரதி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்கள வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம். டாக்டர் வணக்கம். நிகழ்ச்சிக்கு உங்களை வெல்கம் பண்றேன். முதல்ல நம்மளோட நாட்டில் பெண்களுக்கு அதிக அளவில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்கள் எது? நம்ம நாட்டில் குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய புற்றுநோயில் முதல் இடத்துல இருக்கிறது வந்து மார்பக புற்றுநோய், ரெண்டாவது இடத்துல இருக்கிறது வந்து கருப்பை வாய் புற்றுநோய், அதாவது சர்வைக்கல் கேன்சர்னு சொல்கிறது. ஏன் பெண்களுக்கு குறிப்பாக மார்பக புற்றுநோய் வந்து அதிக நம்பர்ஸில் இருக்குது? உலகளாவிய அளவிலேயே வந்து பெண்களை தாக்கக்கூடிய புற்றுநோயில் வந்து முதல் இடத்துல இருக்கிறது மார்பக புற்றுநோய் தான். ஆண்களுக்கும் மார்பக புற்றுநோய் வரும், ஆனால் அது வந்து ரொம்ப ரேர். வேற பெண்களுக்கு வந்து இது வந்து ஃபஸ்ட்டு அதான் பெண்களை தாக்கக்கூடிய புற்றுநோய்களை வந்து முதல்ல இருக்கிறது வந்து மார்பக புற்றுநோய் தான். இந்த மார்பக புற்றுநோய் பற்றின அதிக அளவில் விழிப்புணர்வு நமக்கு இன்னும் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கட்டாயம். ஏன்னா மேலை நாடுகளில் வந்து ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம். எல்லா பெண்களுக்குமே வந்து 40 வயசுலேருந்து ரெகுலராக மேமோகிராம் அப்படின்ற ஒரு டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டமில் இருக்குது. வேறஸ் நம்ம நாட்டில் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நேஷ்னல் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் இருந்தாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் ரொட்டீன் மேமோகிராம்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியுமே தவிர அதை ஒரு நேஷ்னல் பாலிசியாக இது வரைக்கும் நம்ம வந்து கொண்டு வரலை. ஸோ அந்த காரணம் அது முதல் காரணம். ரெண்டாவது வந்து மக்களிடையே விழிப்புணர்வு வந்து ரொம்ப கம்மி. ஸோ எல்லாருக்குமே என்ன நினைப்பு இருக்குன்னா, எனக்கு அதெல்லாம் வராது. ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணுவோன்னா, நமக்கு அந்த ஒரு நேஷ்னல் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் இல்லாததுனால நாங்கள் வந்து எங்கள் கிளினிக்கு வேற ஒரு ப்ராப்ளம்காக வந்தால் கூட பெண்களுக்கு வந்து இந்த வயசு ஆயிடுச்சு, உங்களுக்கு 50 வயசு ஆயிடுச்சு, இது வரைக்கும் நீங்கள் ஒரு மேமோகிராம் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே, நான் எதுக்கு பண்ணிக்கணும், எனக்கு அதெல்லாம் வராது அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் தான் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ முதல் படி வந்து அதை பற்றிய விழிப்புணர்வை நம்ம எல்லாருக்கும் ஊட்டணும். ஸோ மார்பக புற்றுநோய் பெண்ணாக பிறக்கிறதே வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ எல்லா நோய்களுக்குமே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ மார்பக புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் ஃபேக்டர்ஸில் நம்பர் 1 வந்து ஃபீமேல் ஜெண்டர். ஸோ பெண்ணாக பிறக்கிறவங்க எல்லாருக்குமே லைஃப் டைம் ரிஸ்க்குன்னு சொல்லுவோம். எந்த ஒரு நோய்க்குமே, குறிப்பாக புற்றுநோய்க்கெல்லாம் 1 in 8 அப்படிங்கிறது தான் அதோட ரிஸ்க். ஸோ அதனால் எல்லா பெண்களுமே அந்த மார்பக புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு தேவை. ரெண்டாவது, ஏர்லியாக கண்டுபிடிக்கிறதுக்கு, ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிக்கிறதுக்கான வழிமுறைகள் நிறைய இருக்குது. ஸோ அது எப்போலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்க, ஒரு பெண் வந்து 20 வயசுலேருந்தே செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒருத்தரும் அவங்கவுங்களுடைய மார்பகத்தை தானாக எக்ஸாமின் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு அவங்களோட நார்மல் எது அப்படின்றது தெரியும். ஸோ நம்மளோட நார்மல் எதுன்னு நமக்கு தெரிஞ்சாதான் அது வித்தியாசமாக இருக்கும்போது நம்ம மருத்துவரை அணுகி நம்மளால் அதற்கு உரிய சிகிச்சையோ அதற்குரிய அறிவுரையோ பெற முடியும். அது நம்பர் 1. ரெண்டாவது, கிளினிக்கல் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன்னு சொல்லுவோம். அதாவது பெண்கள் தாங்களே பரிசோதனை செய்துக்கிறது ஒரு வழி. ரெண்டாவது, ஒரு டாக்டர் பரிசோதனை செய்கிறது. அது வந்து 30 வயசுக்கு மேலேருந்து அதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனை இருந்தால் எந்த நேரத்துலையுமே மருத்துவரை அணுக வேண்டும். மூணாவது வந்து மேமோகிராம்ன்றது என்னென்னா, பிரெஸ்ட்டுக்குரிய ஸ்பெஷலைஸ்டு எக்ஸ்ரே. இப்போ நம்ம கையில் தட்டுப்படுற அளவுக்கு ஒரு கட்டி வளர்ந்துருச்சுன்னா அது அட்வான்ஸ் ஸ்டேஜ்னே சொல்லலாம். வேறஸ் மேமோகிராம் பண்ணி அதில் மார்பகத்தில் ஒரு புற்றுநோயை கண்டுபிடிக்கிறோன்னா மில்லிமீட்டர் அளவில் இருக்கும்போதே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிக்கிறது எந்த ஒரு நோய்க்குமே ரொம்ப நல்லது. ஸோ தட் நம்மளோட ட்ரீட்மெண்ட்டு எல்லாமே எஃபெக்டிவாக இருக்கும். 5 year சர்வைவல் ரேட் அப்படின்னு சொல்லுவோம் எல்லா புற்றுநோய்க்குமே. அதெல்லாமே நம்ம வந்து அதிகப்படியாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இப்போ மார்பக புற்றுநோயை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிச்சா we can even talk as cure. ஸோ பொதுவாக புற்றுநோய் அப்படின்னு வந்துருச்சுனாலே எல்லாமே ரைட் ஆஃப் பண்ணிடுவாங்க முன்னாடி காலத்துலலாம். அந்த மாதிரிலாம் இப்போ கிடையாது. ஸோ அதுக்கு மெயின் ட்ரிக் வந்து அதை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிக்கிறது. ஸோ இப்போ மேமோகிராம் பண்ணணும் அப்படின்னா எந்த வயசுலேருந்து பண்ணணும் அப்படின்னா 40லேருந்து 50 வயசுக்குள்ளே
வருஷத்துக்கு ஒரு தடவை மேமோகிராம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ இன்டர்நேஷ்னல் கைட்லைன். ஓகே. அதற்கு பிறகு இந்த முன்னாடி பண்ண மேமோகிராம் எல்லாம் நார்மலாக இருந்துச்சுன்னா 50 வயசுக்கு மேலே வரும்போது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை கூட பண்ணிக்கலாம். ஸோ எப்போ பண்ணணும், எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒரு மருத்துவர் தான் அதை வந்து நிர்ணயிப்பார். எதை வச்சு நிர்ணயிப்பார் அப்படின்னா, ஒருத்தங்களுக்கு அவங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். ஒரு பெண்ணோட அம்மாவுக்கோ அக்காவுக்கோ அத்தைக்கோ சித்திக்கோ குடும்பத்தில் மார்பக புற்றுநோய் இருந்துச்சுன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கலாக தே ஃபால் இன் டு த ஹை ரிஸ்க் குரூப்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து 40 வயசுன்றது ஒரு கட் ஆஃப் கிடையாது, 35 வயசுலேயே கூட ஆரம்பம் செய்ய வேண்டிய. அது மாதிரி நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒரு டிசீஸ்க்கும் மாதிரி பிரஸ்ட் கேன்சருக்கும் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி எந்த வயசில் ஆரம்பிக்கணும், எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை செய்யணும் அப்படிங்கிறது மருத்துவரின் ஆலோசனைப்படி பண்ணணும். அந்த செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் நான் சொன்னேன், அது வந்து 20 வயசுலேருந்தே ஒரு பெண்ணும் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். அது எப்படி கற்றுக்கணும், எப்படி முறையாக பண்ணணும், எந்த நேரத்தில் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு மருத்துவரை அணுகி சரியான முறையில் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். ஸோ அதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து சீக்கிரமாக கண்டுபிடிக்கலாம், இன்னொன்று அனாவசியமாக பயப்படுறதுக்கும் அதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் அது சரியான முறையில் சரியான டைமில், அதாவது பீரியட்ஸ் முடிஞ்சு ஒரு வாரத்தில் தான் அந்த செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணணும். அண்ட் மாதம் ஒரு தடவை அப்படின்னு பண்ணினோன்னா நமக்கு நம்மளோட நார்மல், அதுக்கு பேர் தான் செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன். மேலை நாடுகளில் அதை பி பிரஸ்ட் அவேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உன்னுடைய நார்மல் உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் அப்நார்மலாக இருக்கும்போது உங்களால் அதை அப்ரிஷியேட் பண்ணி உடனே டாக்டரை அணுக முடியும். டாக்டர், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இருக்கு இல்லையா, அதுலேருந்து தற்காத்துக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன? கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்ங்கிறது நம்ம இந்திய பெண்களிடையே நிறைய இருக்குது. ஸோ ஒரு வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட 1,25,000 பெண்கள் இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயால் பாதிக்கப்படுறாங்க. அதில் கிட்டத்தட்ட 75,000 பெண்கள் வந்து இந்த நோய்க்கு பலியாகிறாங்க ஒரு வருஷமும். ஸோ உலகளாவிய வந்து புள்ளி விவரத்தை பார்க்கும்போது இது 25%. இன்னும் அதர் வேர்ட்ஸில் சொல்லணும்னா ஒரு 8 நிமிஷத்துக்கும் ஒரு இந்திய பெண்மணி கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு பலியாகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம நாட்டில் அது இருக்குது. ஸோ அது இந்த புள்ளி விவரம் வந்து நமக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் இதை கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை பற்றிய நல்ல விஷயங்களும் இருக்குது. நல்ல விஷயங்கள்னு நான் சொன்னேன்னாக்க, இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் எதனால் வருது அப்படிங்கிறத ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதற்கு காரணம் வந்து ஒரு வைரஸ், தட் இஸ் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்ன்னு பேர், தட் இஸ் ஹெச்பிவி வைரஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ 99% இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ஏற்படுவதற்கு காரணம் இந்த வைரஸ் தான். ஸோ எந்த ஒரு நோய்க்குமே காரணத்தை கண்டுபிடிச்சிட்டா அதை வந்து தீர்க்கிறதுக்கு ஈஸியாக வழி நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ மற்ற புற்றுநோய்களை மாதிரி இல்லாமல் இந்த ஒரு புற்றுநோய்க்கு தான் 99% ஹெச்பிவி வைரஸ் தான் காரணம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு இப்போ ஹெச்பிவி வேக்சின் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அது முதல் படி. இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயிலேருந்து நம்மளை காத்துக்கிறதுக்கு நமக்கு ஒரு தடுப்பூசி இப்போதைக்கு இருக்குது. ரெண்டாவது, ஸோ அந்த தடுப்பூசியை பற்றி பேசணும் அப்படின்னாக்க, இந்த தடுப்பூசி யாருக்கெல்லாம் போடலாம். இப்போ வந்து WHO வந்து 2030க்குள்ள சர்டன் டார்கெட்ஸ் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது 90% பெண் குழந்தைகளுக்கு 9லேருந்து 15 வயசுக்குள்ள எல்லாருக்குமே நம்ம வந்து இந்த தடுப்பூசியை போட்டுட்டோன்னா இன்னும் 2-3 தலைமுறையில் நம்ம இந்த கர்ப்பப்பை வாயை புற்றுநோயை முற்றிலுமாக ஒழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளோட டார்கெட் இப்போ வந்து 9 வயதுலேருந்து 15 வயது வரை இருக்கும் பெண் குழந்தைகளுக்கு இந்த தடுப்பூசியை போடுறது தான். 9 வயதுலேருந்து 15 வயதுக்குள்ளே இந்த தடுப்பூசியை போட்டுட்டோன்னா 2 டோஸ் போதும். அதற்கும் மேலேயும் போடலாம். சப்போஸ் 15 வயது மேலே இருக்கிறவங்களுக்கு என்ன வழி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அடுத்தது. ஸோ 25 வயது வரைக்கும் போடலாம். ஆர் இன்னொரு விதமாக அதை சொல்லணுன்னா, பெண்கள் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே இதை போட்டுக்கலாம். அப்போ தான் அதோட எஃபெக்டிவ்னஸ் ஜாஸ்தி இருக்கும். ஆனால் ஏர்லியர் ஸ்டடீஸ்லலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தடுப்பூசியை வந்து 45 வயசு வரைக்கும் கூட போடலாம். பட் ஆனால் சின்ன வயசில் போடுறது தான் இது மோர் எஃபெக்டிவாக இருக்கும். அது முதல் படி. ரெண்டாவது, ஸோ கர்ப்பப்பை அந்த தடுப்பூசி போடுறதுக்கு எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு என்ன வழி அப்படின்னா, டாப்ஸ்மியர்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி சில நல்ல விஷயங்களும் இருக்குது இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பொறுத்த வரைக்கும். அப்படின்னா ஒரு நோய்க்குமே ஒரு நேச்சுரல் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு செல் வந்து நார்மலாக இருந்து புற்றுநோயாக மாறுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், எத்தனை ஸ்டேஜஸை கடந்து போகும் அப்படின்னு ஒரு புற்றுநோய்க்கு ஒரு நேச்சுரல் ஹிஸ்ட்ரின்னு இருக்குது. ஸோ கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த நேச்சுரல் ஹிஸ்ட்ரி வந்து நல்லா தெரியும்.
ஒரு நார்மல் செல் வந்து ஒரு புற்றுநோயாக மாறுறதுக்கு 10 to 15 வருடம் ஆகலாம். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு டைம் இருக்குது. ஸோ அந்த ஒரு நார்மல் செல் புற்றுநோய் செல்லாக மாறுறதுக்கு முன்னாடி பல மாற்றங்கள் நடக்கும். அதுக்கு பேர் தான் ப்ரீ கேன்சரஸ் லீஷன்ஸ்னு சொல்லுவோம். அதான் கேன்சருக்கு முந்தைய மாற்றங்கள். ஸோ இந்த பேப்ஸ்மியர் டெஸ்ட் பண்ணுறதோட நோக்கம் என்னென்னா, அந்த ப்ரீ கேன்சரஸ் ஸ்டேஜ்லேயே நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோன்னா ஒரு பெண் வந்து கர்ப்பப்பையை அறுவை சிகிச்சை மூலமாக எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. லோக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை சரிப்படுத்திக்கலாம். அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க நார்மலாகவும் இருக்கலாம், நார்மலாக குழந்தை பேர் பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது 2வது. 3வது வந்து புற்றுநோய் வந்துட்டாலுமே ஏர்லி ஸ்டேஜில், தட் ஆஸ் ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிச்சிட்டோம்னா, ஸோ அவங்களுடைய அறுவை சிகிச்சையோ கீமோதெரப்பியோ ரேடியேஷனோ கொடுத்து அவங்களோட சர்வைவல் ரேட்டை வந்து நம்ம ஜாஸ்திப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதவிலக்கு குறித்து நீங்கள் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய அந்த அட்வைஸ் என்ன? இப்போ வந்து அலுவலகத்துக்கு பல்வேறு காரணங்கள்னால வந்து மகளிர் வந்து ஆண்களுக்கு நிகராக எல்லா துறையிலையும் கால் பதிச்சிட்ருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பெண்களுக்கே அந்த தொழில் சம்பந்தமான பிரச்சனைகளை தவிர பெண்களுக்கே பிரத்யேகமான சில பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். ஸோ அந்த மாதத்தில் 3 நாட்கள் சில பெண்களுக்கு அதிக இரத்தப்போக்கு ஏற்படலாம் அல்லது அதிக வலி ஏற்படலாம். இது எல்லாமே அவங்களோட ஒர்க் பர்ஃபார்மன்ஸை அஃபெக்ட் பண்ணும். படிப்புலையும் சரி வேலையிலையும் சரி 2த்துலேயுமே அஃபெக்ட் பண்ணும். ஸோ யூஸ்வலாக வந்து எல்லாரோட அண்டர்ஸ்டாண்டிங்குமே என்னென்னா, இது ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் நாளானால் தானாக சரியாக போயிடும் அப்படின்னு நினச்சி அந்த பிரச்சனையை வந்து வளர விட்டு கடைசி நேரத்தில் தான் வந்து மருத்துவ உதவியை நாடுறாங்க. அது நம்பர் 1. இந்த அதிக இரத்தப்போக்கும் சரி வலியும் சரி ஆரம்ப கட்டத்திலேயே அதற்கான காரணத்தை வந்து கண்டுபிடிச்சி எஃபெக்டிவாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டோன்னா அது வந்து நம்மளோட படிப்பையோ வேலையையோ பாதிக்காத அளவுக்கு நம்மளால் அதிலேருந்து மீண்டு வர முடியும். பர்சனல் ஹைஜீன் சார்ந்த விஷயங்கள் அந்த மாதிரியான நேரங்களில் மென்ஸ்ட்ருவல் ஹைஜீன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை பற்றின நிறைய தப்பான கருத்துக்கள் வந்து மக்களிடையே இருக்குது நிறையா. குறிப்பாக வந்து என்ன மாதிரியான சானிட்டரி பேட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. அது முக்கியமாக வந்து வேலைக்கு போகிறவங்களாகட்டும் பள்ளிக்கு படிக்கிற காலத்தில் இருக்கிற பெண்களாகட்டும் அவங்களுக்கு வந்து இன்னமும் நம்ம நாட்டில் வந்து போதிய வசதிகள் கிடையாது. வேலை செய்கிற இடத்துலையும் சரி பள்ளி கல்லூரிகள்லேயும் சரி தண்ணீர் வசதியோ அவங்க வந்து அதை ஃப்ரீக்வெண்ட்டாக அதை மாற்றிக்கிறதுக்கான வசதியோ கூட கிடையாது. நிறைய இடத்துல, எல்லா இடத்துலையும் நான் சொல்ல மாட்டேன், பெரும்பாலான இடங்களில். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நேரங்களில் அதை வந்து அந்த வசதிகள் இல்லாததுனால அதை சரியான நேரத்தில் அடிக்கடி மாற்றுறதுக்குரிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்காததுனால அந்த பிறப்புறுப்புகளில் நிறைய இன்ஃபெக்ஷன் வரலாம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த தடையெல்லாம் மாற்றி அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும். அதெல்லாம் ஒரு விஷயமாக அதை கருதி அதுக்கு வேண்டிய வசதிகளை செய்ய வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ அந்த லோக்கல் இன்ஃபெக்ஷனெல்லாம் வந்து யூஸ்வலாக மென்ஸ்ட்ருவல் ஹைஜீன்னா என்ன சொல்லுவோன்னா மென்ஸ்ட்ருவல் மேனேஜ்மெண்ட் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது நம்ம யூஸ் பண்ணுற பேடோ மென்ஸ்ட்ருவல் கப்போ டாம்போன்ஸுன்னு சொல்கிறது அது நம்ம நாட்டில் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணலனாலும் இப்போ வந்து நிறைய பேர் அதை பற்றின விழிப்புணர்வு ஏற்பட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது, பட் அதை ஃப்ரீக்வெண்ட்டாக மாற்றணும். பேடாக இருந்தாலும் சரி, சானிட்டரி பேட்னால் நம்மளுக்கு கமர்ஷியலாக கிடைக்கிற பேட்ஸ் மட்டும் கிடையாது. இப்போ அதுக்கு வாங்கிறதுக்கு வசதி இல்லாதவங்க என்ன பண்ண முடியும்? ஈவன் அந்த காலத்தில் மாதிரி துணிகளை கூட யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணணும்? காட்டன் துணிகளை யூஸ் பண்ணணும், அதை அடிக்கடி வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு 2-3 தடவை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை திருப்பி அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி அந்த மென்ஸ்ட்ருவல் மேனேஜ்மெண்ட் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்து கரெக்ட் டைமில் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ புதுசாக வந்திருக்கிறது மென்ஸ்ட்ருவல் கப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய யங்கர் ஏஜ் குரூப் இந்த சோஷியல் மீடியாவில் அதிலெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் அதை வந்து எங்கள்கிட்ட கேட்பாங்க. அது யூஸ் பண்ணுறதுல தப்பே கிடையாது, ப்ரொவைடட் அதை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அவ்வளோ ஒன்று தான். பட் ஆனால் அதுக்கு முதல் எதிர்ப்பு வந்து அவங்க வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட இருந்து தான் வரும். ஸோ உடம்புல வந்து எதையுமே உள்ளே போடுறது வந்து தப்பு அப்படிங்கிறது. ஸோ அது யூஸ் பண்ணுறதுல நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் வந்து அந்த சிந்தட்டிக் பேட்ஸ் யூஸ் பண்ண தேவையில்லை, அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு தனியான ஒரு இடமோ அதை வந்து எப்படி நீங்கள் டிஸ்போஸ் பண்ணணும் அந்த பிரச்சனை
தேவையில்லை. ஸோ ஒன்லி திங் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா மென்ஸ்ட்ரல் கப் யூஸ் பண்ணும்போது நீங்கள் பேடை சேஞ்ச் பண்ணுற மாதிரி அதையும் 2-3 தடவை ஒரு நாளில் சேஞ்ச் பண்ண வேண்டி வரும். அதுக்கு உங்களுக்கு தண்ணீர் வசதி வேணும். நான் சொன்ன மாதிரி பெரும்பாலான ஒர்க் பிளேஸ்லேயும் சரி, ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லேயும் சரி, இன்னும் ப்ராப்பர் சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ் நம்ம நாட்டில் இது வரைக்கும் இல்லை. ஸோ அதுதான் மெயின் சேலஞ்ச். ஸோ அந்த ரீசன்னால் ஹெல்த் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இட் இஸ் நாட் ஒன்லி ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் இன்ஃபர்மிட்டி, இட் இஸ் சோஷியல் மென்டல் வெல்பீயிங் ஆல்சோ. ஸோ த சேம் மென்ஸ்ட்ரல் ஹெல்த் அப்ளைஸ் டு தேட் ஆல்சோ. அந்த டைமில் வந்து த உமன் ஷுட் பி ஏபிள் டு able to do all these activities in a dignified way. ஸோ அந்த டைமில் வந்து இந்த ரீசனுக்காக அவங்க வெளியே போகிறது தவிர்க்கிறது, அந்த ரீசனுக்காக வந்து அவங்களோட சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் கம்மியாகிறது, அதெல்லாம் நம்ம தடுக்கணும். அதே மாதிரி இப்போது கருவுற்று இருக்கக்கூடிய பெண்கள் இல்லைன்னா தாய்மை அடைய போகிறாங்க, அந்த மாதிரியான பெண்கள் எப்போவுமே இதை அவங்க வந்து மனசில் வச்சுக்கணும், கவனத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த டாப் 5 விஷயங்கள் என்னடா? யூஸ்வலாக இப்போல்லாம் வந்து நிறைய பல காரணங்களுக்காக நிறைய தம்பதிகள் வந்து முதல் குழந்தைய வந்து நிறைய நாள் தள்ளி போடுறாங்க. ஃபார் வாட் எவர் ரீசன்ஸ், ஸ்டடீஸாக இருக்கலாம் அண்ட் கெரியர் ஓரியன்ட் ரீசன்ஸாக இருக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் எப்போவுமே பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி, ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறது அப்படின்னா எப்போ பிளான் பண்ணுறதுன்னு இருக்குது, உடனே பிளான் பண்ணுறது மட்டும் கிடையாது. ஸோ இப்போதைக்கு எங்களுக்கு இந்த குழந்தை வேண்டாம், 6 மாதம் கழித்து நாங்கள் பிளான் போகிறோன்றதும், அதற்கும் அவங்க வந்து தகுந்த மருத்துவ அறிவுரையை கேட்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதுக்காகனா ப்ராப்பர் கான்ட்ரசெப்ஷன் மெத்தட்ஸ், தட் இஸ் கருத்தடை முறைகளை பற்றியும் எல்லாரும் அறிஞ்சிருக்கணும். ஸோ அதை பற்றி அறிஞ்சு அவங்கவுங்க உடலுக்கு ஏற்ற மாதிரி, ஸோ எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட முடியாது. ஸோ அதில் பில்ஸ் இருக்குது, பில்ஸ்லேயே வேரியஸ் காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஸோ யார் யாருக்கு எது ஒற்றுக்குமோ அதை வந்து மருத்துவரின் அறிவுரையின் பேரில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதன் மூலமாக தேவையில்லாத கருக்கலைப்பு அதை வந்து நம்மளால் தவிர்க்க முடியும். ஸோ ரெண்டாவது, ஒரு ப்ரெக்னென்சி பிளான் பண்ண போகிறாங்க அப்படின்னா ப்ரீ ப்ரெக்னென்சி கவுன்சிலிங்னு சொல்லுவோம். அதற்கு முன்னாடி என்னென்னலாம் முக்கியமாக நம்ம கருத்தில் கொள்ளணும் அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு டாக்டர்கிட்ட போனாங்கன்னா, ஸோ நம்ம நாட்டில் வந்து ரொம்ப காமனாக இருக்கிறது வந்து அனீமியா, தட் இஸ் ரத்த சோகை. ரெண்டாவது வந்து தைராய்டு ப்ராப்ளம். மூணாவது இப்போ நிறையா வந்து ஒபிசிட்டி, ஓவர் வெயிட்லாம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால டயபெட்டிஸ், அது ரொம்ப யங் ஏஜ்லேயே இப்போல்லாம் பார்க்குறோம். பிசிஓஎஸ், பிசிஓடி, அதெல்லாம் வந்து அதனால வந்து மென்ஸ்ட்ரல் இரெகுலாரிட்டிஸ் இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கும் ஓவர் வெயிட் இருக்கும், ஒபிசிட்டி இருக்கும். ஸோ அதெல்லாம் காரணங்கள். ஸோ மெயினாக வந்து ஒரு தாய் வந்து நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தால் தான் பிறக்க போகிற குழந்தையும் அதே அளவு ஆரோக்கியத்தோடு நம்மளால் பெற்றெடுக்க முடியும். ஸோ அதனால் இரத்த சோகை. ஸோ இந்த ப்ரீ ப்ரெக்னென்சி கவுன்சிலிங்கில் என்னென்னலாம் நாங்கள் சொல்லுவோன்னா, அந்த தம்பதிகளோட ஹிஸ்ட்ரி, தட் இஸ் ஜெனட்டிக் ஹிஸ்ட்ரி, சில மரபணு சார்ந்த நோய்கள்லாம் இருக்கும், சில ஃபேமிலிஸில் வரும், அதெல்லாம் பற்றி நமக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதே மாதிரி சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க இருப்பாங்க, கசின்ஸ், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அந்த நோய்கள் வந்து குழந்தைய பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நான் சொன்ன மாதிரி ரத்த சோகை இருக்கா, சுகர் நார்மலாக இருக்கா, தைராய்டு லெவல்ஸ் நார்மலாக இருக்கா, இது எல்லாமே வந்து குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் நார்மலாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் சில பேசிக் பிளட் டெஸ்ட் பண்ணுவோம். ரெண்டாவது வந்து முக்கியமானது வந்து ஃபோலிக் ஆசிட், ப்ரீ கன்செப்ஷனல் ஃபோலிக் ஆசிட்னு சொல்லுவோம். ஃபோலிக் ஆசிட்னு சொன்னோன்னா என்னோட ஆசிட்னு நினச்சிப்பாங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் தான். ஸோ ஒன்றும் இல்லை, 400 மைக்ரோகிராம் ஃபோலிக் ஆசிட் வந்து ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுற எல்லா பெண்களுமே எடுத்துக்கிறது நல்லது. அதுவுமே 3 மாதம் முன்னாடியிலேருந்தே எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. எதற்காகனா குழந்தைக்கு வந்து மூளை, தண்டுவடம் போன்ற பாகங்களோட வளர்ச்சிக்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ்னு சொல்லுவோம். அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஃபாலிக் ஆசிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த முக்கியமான விஷயம் வந்து ருபெல்லா அப்படின்னு சொல்லுவோம், தட் இஸ் ஜெர்மன் மீசில்ஸ். அதற்கு வந்து யூஸ்வலாக சின்ன குழந்தையிலேயே வந்து எல்லாருக்கும் இந்த MMR வேக்சின் போட்டுருவோம். ஸோ அதனால் 3/4 பேருக்கு அதோட தடுப்பு இருக்கும், இம்யூனிட்டி இருக்கும். சில பேருக்கு தடுப்பூசி போடாததுனாலையோ ஆர் தடுப்பூசி போட்டாலும் ஒரு சில பர்சன்டேஜ் ஆஃப் விமெனுக்கு வந்து அந்த இம்யூனிட்டி இருக்காது. ஸோ அந்த ப்ரீ ப்ரெக்னென்சி கவுன்சிலிங்க்கு வரும்போது அந்த ருபெல்லா IgG அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணுவோம். அது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த உடம்புல அந்த எதிர்ப்பு சக்தி இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்படி இல்லைன்னா அந்த தடுப்பூசியை போடுறது ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி போடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த ஜெர்மன் மீசில்ஸுங்கிறது வந்து
ஒரு பெண் வந்து கருவுற்று இருக்கும்போது முதல் 3 மாசத்துல அவங்களுக்கு அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து பெரியவங்களுக்கு வரும்போது சும்மா சாதாரண ஃபீவர், சின்ன ரேஷ் மாதிரி வந்துட்டு போயிடும். நமக்கு அது மீசல்ஸ் ருபெல்லா வந்ததுன்னு கூட நமக்கு தெரியாது. வேற ஒரு கருவுற்று இருக்க பெண் எஸ்பெஷலி இந்த ஃபர்ஸ்ட் 3 monthsல அவங்களுக்கு அந்த இம்யூனிட்டி இல்லாதப்போ அந்த நோய், அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா இட் வில் அஃபெக்ட் த பேபி வெரி பேட்லி. ஸோ இப்போ ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அப்போ அந்த ருபெல்லா நம்ம வந்து அந்த டெஸ்ட் பண்ண முடியுமா? பண்ணலாம். பண்ணாலுமே அவங்க பாசிட்டிவாக இருந்தாங்க, இம்யூனிட்டி இருந்துச்சு அப்படின்னா ஃபைன். இம்யூனிட்டி இல்லைன்னா அந்த டைமில் வந்து தடுப்பூசி போட முடியாது. ப்ரெக்னென்சியில் அந்த தடுப்பூசி போட முடியாது. ஸோ ப்ரீ ப்ரெக்னென்சிலேயே அதை பார்த்து செக் பண்ணிவிட்டு தேவைன்னா அந்த தடுப்பூசியை போட்டோம்னா ப்ரெக்னென்சியில் வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்தாலும் பேபியை அதை அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கும். ஏன்னா அது ஃபஸ்ட்டு 3 monthsல அது வந்ததுன்னா பேபி வில் பி அஃபெக்டட் வெரி பேட்லி இன் த சென்ஸ் கேட்ராக்ட்ஸ், டெஃப்னஸ், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், growth defects, growth retardation எல்லாமே இருக்கும். ஸோ அதை வந்து ரொம்ப சிம்பிள் ஊசி, அந்த ருபெல்லா மட்டும் வேக்சினே ஒரு 50 ரூபாய் தான் இருக்கும். ஸோ MMR வேக்சின் வந்து போடலாம். போட்டுட்டு ஒன்லி ப்ரிகாஷன் என்ன சொல்லுவோம்னா அந்த ஊசி போட்டுட்டு 1 மாதத்துக்கு கன்சீவ் ஆகக்கூடாது. ஓகே, அது ஒன்று தான். ஸோ தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தட் வி டேக் கேர் டியூரிங் த ப்ரீ ப்ரெக்னன்சி கவுன்சிலிங். அது மட்டும் இல்லை, இப்போ நிறைய பேருக்கு இந்த கனெக்டிவ் டிஷ்யூ டிஸார்டர்னு இருக்கும், லைக் SLE, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், சின்ன வயசுலேயே இப்போ நிறைய பேருக்கு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அதற்கு ஃபிட்ஸ் வரவங்க, எபிலெப்சிக்காக சில மருந்துகள் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மருந்துகளெல்லாம் நாங்கள் பார்க்கணும். ஸோ எல்லா மருந்துமே வந்து ப்ரெக்னன்சியில் கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக அந்த டிசீஸ் எல்லாம் அண்டர் கண்ட்ரோலில் இருந்ததுனா தான் ப்ரெக்னன்சி அட்வைஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தட் வி டேக் கேர் டியூரிங் த ப்ரீ ப்ரெக்னன்சி கவுன்சிலிங். அதே மாதிரி புகைப்பழக்கம், மது பழக்கம் வந்து யாருக்காக இருந்தாலும் அது பிரச்சனை தான். அதுலேயும் குறிப்பாக பெண்களுக்கு அது என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுது? நீங்கள் சொல்கிற மாதிரி ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே வந்து நிறுத்தப்பட வேண்டிய பழக்கங்கள். ஸோ இப்போ வந்து குடிப்பழக்கம் அப்படின்னு சொன்னாக்கா வந்து முக்கியமாக பெண்களை சார்ந்த பிரச்சனை என்ன வரலான்னா பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி வரலாம். பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி, அந்த பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு கஷ்டம் வரலாம். அதற்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம். ரெண்டாவது வந்து பிரெஸ்ட் கேன்சருக்கு அது ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஸோ பிரெஸ்ட் கேன்சர் அதான் பிரத்யேகமாக பெண்களுக்குன்னு சொல்லும்போது பிரெஸ்ட் கேன்சர், மற்ற கேன்சரும் லைக் மவுத்தில், த்ரோட்டில், உணவு குழாயில், குடலில் வர்ற கேன்சர் ஆண்களுக்கு வர மாதிரியே பெண்களுக்கும் ஜாஸ்தி வரலாம். அப்புறம் கல்லீரல் பாதிக்கப்படலாம். இது எல்லாமே இருக்குது. இது வந்து பெண்களுக்கு. ஸோ கருவுற்று இருக்கிற பெண்கள் அதை எடுத்தாங்கன்னா எகெயின் குழந்தையும் அது பெரிய அளவில் பாதிக்கும். எந்த விதத்துலேயுமே ஸ்ட்ரக்சரல் டிஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். சில பேருக்கு வந்து கிளெஃப்ட் லிப், கிளெஃப்ட் பேலட்னு சொல்லுவோம். இந்த உதட்டில் வந்து ஒரு பிளவு மாதிரி இருக்கும். இந்த பேலட் தட் இஸ் மேல் அன்னத்தில் பிளவு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஏர்லி ப்ரெக்னன்சியில் வந்து அவங்க வந்து தட் இஸ் த ஃபஸ்ட் 3 months அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் எல்லா ஆர்கனுமே ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அந்த டைமில் எந்த இன்சல்ட் வந்தாலும் அந்த டைமில் ஃபார்ம் ஆகிற ஆர்கன் வில் கெட் அஃபெக்டட். ஸோ அதனால் கிளெஃப்ட் லிப், கிளெஃப்ட் பேலட் வரலாம். அப்புறம் குழந்தை வந்து குறை மாதத்தில் பிறக்கலாம், குறைஞ்ச எடையோட பிறக்கலாம், அபார்ஷன் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ்லாம் மாறி பிறக்கும். ஸோ அது மாதிரி நோ அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் இஸ் சேஃப். அதே மாதிரி மெனபாஸ் காலகட்டத்தில் பெண்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மைண்டில் வச்சுக்கணும், எதுலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும்? சரி, மெனபாஸ் அப்படிங்கிறது மாதவிடாய் முடிகிற டைம். ஸோ சராசரியாக பார்த்தா ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் மெனபாஸ்ன்றது வந்து 50 yearsன்னு சொல்லுவோம். ஆனால் அதுக்காக எல்லாருக்குமே கரெக்டாக 50 வயசில் நிற்கணுன்ற அவசியம் கிடையாது. சில பேருக்கு 48 வயசுலேயும் நிற்கலாம், சில பேருக்கு 55 வயசு வரைக்குமே போகலாம். ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கான வயசு ஒவ்வொருத்தவங்களுக்கு எல்லாமே ஒரு ரேஞ்ச். ஓகே. ஸோ பட் ஆவரேஜ் ஏஜுங்கிறது 50 ஆல் ஓவர் த வேர்ல்ட். பட் இந்தியன் விமனுக்கு மச் ஏர்லியர், லைக் 47, 48லேயே நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு 55 வரைக்கும் கூட போகலாம். மெனபாஸ்ன்றது ஒரு ஈவெண்ட், அது எப்போ ஸ்டாப் ஆகுதோ அதுதான். பட் ஆனால் இந்த பெரி மெனபாசல் டைம்னு சொல்லுவோம். அந்த மெனப்பாஸ் ஆகிறதுக்கு ஒரு 2-3 வருஷம், சில பேருக்கு 4-5 வருஷம் என்ன ஆகும்னா அந்த ஹார்மோன் லெவல்ஸ் வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓவரியிலேருந்து வர ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லையா, ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஹார்மோன் லெவல் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும்போது அதனால சில பிரச்சனைகள் வரும். என்ன வரும்? பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக வரலாம். அதுக்காக நம்மக்கிட்ட வருவாங்க. ரெண்டாவது வந்து மூட் ஸ்விங்ஸ். அது வந்து அதுக்கு பல காரணங்கள் உண்டு. இது வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் தான். அடுத்தது வந்து நைட் ஸ்வெட்ஸ், ஹாட் ஃப்ளஷஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். இப்போ ஒரு ஏசி ரூமில் நம்ம எல்லாம் உட்காந்துட்ருக்கோம், ஸோ எவ்ரிபடி இஸ் கம்ஃபர்டபுள். பட் ஆனால் அந்த பெரிமெனபாசல் டைமில் அந்த ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு அப்படியே வேர்த்து கொட்டும். அது வந்து பகல் நேரத்தில் இல்லாமல் நைட் டைம்லேயும் வரும்.
தட் இஸ் கால் நைட் ஸ்வெட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்படியே தலையணையே நனைஞ்சு போச்சு அப்படின்வாங்க. ஸோ அதனால என்ன ஆகும்னா அவங்களோட ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இந்த நைட் ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா the next day morning work performance will be affected. So it is the major issue people do come with. But many times என்ன ஆகுனா இதெல்லாம் வந்து அவங்க பார்ட் ஆஃப் லைஃப்னு அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் ஆனால் அதுக்கு வந்து ஹார்மோன்ஸ் கொடுக்கலாம், ப்ரொவைடட் அவங்களுக்கு வேறு எந்த ரிஸ்க் ஃபேக்டரும் இல்லை அப்படின்னா. ஃபஸ்ட்டு நாங்கள் சொல்கிறது என்னென்னா, இது வந்து நார்மலாக எல்லாருக்கும் நடக்கிற ஒரு ப்ராசஸ். இட் இஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ் தான். பட் ஒருத்தர் ஒரு மாதிரி அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. சில பேருக்கு வந்து கம்மியாக இருக்கலாம், சில பேருக்கு ஜாஸ்தி இருக்கலாம், சில பேருக்கு சமாளிக்கிறது திறன் இருக்கலாம், சில பேருக்கு அதுக்கு உதவி தேவைப்படலாம். பட் ஆனால் மெயின் வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த விழிப்புணர்வு. இது வந்து நார்மல் ப்ராசஸ் தான். இந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் லைஃப் வந்து எண்ட் ஆகும்போது இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால இந்த சேஞ்சஸ்லாம் வருது அப்படிங்கிறது அந்த பெண்ணும் உணரணும், குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் அதுக்கு உணரணும். தே ஹாவ் டு சப்போர்ட் ஹர் இன் தட் பார்ட் ஆஃப் த லைஃப். செகண்ட் திங் வந்து நான் ஹார்மோனல். அது வந்து என்னென்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங். ரெண்டாவது நிறைய காஃபி நிறைய டீ குடிக்கிறவங்களா இருந்தால் அது வந்து இந்த ஹாட் ஃப்ளஷஸை ஜாஸ்தி பண்ணும். ஓகே. ஸோ அதை குறைச்சிக்கணும். ரெண்டாவது இந்த ஹாட் வெதரில் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம க்ளோத்ஸ் யூஸ் பண்ணிக்கணும், காட்டன் க்ளோத்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். மூணாவது வந்து நிறைய இந்த மாதிரி யோகா, மெடிடேஷன் அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். அஞ்சாவது வந்து இதையும் தாண்டி அவங்களோட வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை வந்து அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு அது பிரச்சனை கொடுத்ததுன்னா ஒரு ஷார்ட் கோர்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் கொடுக்கலாம், ப்ரொவைடட் அவங்களுக்கு வேறு எந்த ரிஸ்க் ஃபேக்டரும் இல்லைன்னா. அதை தாண்டி ஹார்மோன் இல்லாத மெடிகேஷன்ஸும் இருக்குது. அதை வந்து டாக்டர் வந்து அந்த அவங்களோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அதெல்லாம் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த நேரத்தில் பெண்களுக்கு என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்க அவங்களோட ஹெல்த் கேருக்காக? our health is our responsibility. ஸோ நம்மளோட ஆரோக்கியத்திற்கு நம்ம தான் பொறுப்பு. ஸோ அதற்கு முக்கிய ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அதை பற்றிய விழிப்புணர்வு வேணும். நம்மளோட உடலை பற்றி, உடல் எப்படி இயங்குதுன்றதை பற்றி அடிப்படை அறிவு நமக்கு தேவை. அதையும் தாண்டி உலகத்தில் என்னென்னலாம் இருக்குது, எதெல்லாம் நமக்கு நல்லது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நாமளே முன் வந்து அந்த மருத்துவரை நாடி அந்த ஹெல்ப்பெல்லாம் தேடிக்கிட்டு ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹெச்பிவி வேக்சின் அப்படிங்கிறது வந்து இது நாள் வரைக்கும் நம்ம வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணிட்டு தான் இருந்தோம். நம்ம நாட்டில் அதை உற்பத்தி பண்ணலை. ஸோ 2 விதமான வேக்சின் இருந்துச்சு முதல்ல, பைவேலண்ட், குவாட்ரிவேலண்ட்டு. இப்போ வந்து நோனோவேலண்ட்டுன்னு புதுசாக ஒரு வேக்சின் வந்திருக்கு. ரீசெண்டாக இப்போது இந்தியாவிலேயே உற்பத்தி பண்ணுற வேக்சின் நமக்கு இருக்குது. தட் இஸ் குவாட்ரிவேலண்ட் வேக்சின். குவாட்ரிவேலண்ட்னா என்னென்னா 4 டைப்ஸ் ஆஃப் ஹெச்பிவி வைரஸை எதிர்த்து அது வேலை செய்யும். ஸோ இந்திய அரசாங்கம் வந்து இப்போ எல்லா பெண் குழந்தைகளுக்கும் 9லேருந்து 15 வயசு வரைக்கும் எல்லாருக்கும் அதை இலவசமாக கொடுக்கறதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா WHO டார்கெட் வந்து 90% 9லேருந்து 15 வயது உள்ள பெண் குழந்தைகளுக்கு இந்த தடுப்பூசியை போடணும். 70% பெண்களுக்கு வந்து இந்த பாப்ஸ்மியர் டெஸ்ட் அல்லது ஹெச்பிவி டிஎன்ஏ டெஸ்ட்டை வந்து 2 தடவை அவங்க வாழ்நாளையாவது பண்ணணும். அதாவது 35 வயதில் ஒரு தடவை, 45 வயதில் ஒரு தடவை. அடுத்த டார்கெட் வந்து 90, இதெல்லாம் தாண்டி கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்துருச்சுன்னா அதற்கு ஆரம்ப கட்டத்திலேயே 90% பெண்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இது 3த்தையும் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம்னா அடுத்த ஃபியூ ஜென்ரேஷன்ஸில் நம்மளால் இந்த கேன்சரை நம்ம எப்படி ஸ்மால் பாக்ஸ் எல்லாம் ஒழிச்சோமோ அந்த மாதிரி இந்த சர்வைக்கல் கேன்சர் அப்படிங்கிறத இந்த உலகத்துலேருந்தே நம்மளால் ஒழிக்க முடியும். டாக்டர், அதே மாதிரி இப்போது நிறைய பெண்களுக்கு பிசிஓஎஸ், பிசிஓடி அப்படிங்கிறது இருக்குது. எப்படி ஒரு ஃபீவர், கோல்டுங்கிற அந்த டேர்ம் வந்து இன்றைக்கி ரொம்ப ஜென்ரலைஸ் ஆகிடுச்சோ அதே மாதிரி பிசிஓஎஸ், பிசிஓடியும் வந்து ஜென்ரலைஸ் ஆகிடுச்சு பெண்கள் மத்தியில். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். பிசிஓ அப்படின்னா பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அப்படின்னு பேர். பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி. பாலினா நிறைய, சிஸ்டிக்னா நீர்க்கட்டின்னு சொல்லுவோம். ஓவரிஸில் இருக்க நீர்க்கட்டி, அவ்வளோதான். ஸோ அது வந்து இப்போல்லாம் வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ முன்னாடிலாம் நாங்கள் டயக்னோஸ் பண்ணி சொல்லுவோம். இப்போல்லாம் பேஷண்ட்ஸ் வரும்போதே வந்து எனக்கு பிசிஓடி இருக்குது டாக்டர் அப்படின்வாங்க. அதுவும் இந்த ஐடியில் இருக்கவங்களாம் பிகாஸ் அப்படின்வாங்க. தட் இஸ் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். சிண்ட்ரோம் அப்படின்னாலே வந்து நிறைய சிம்டம் காம்ப்ளெக்ஸ்ன்னு தான் பேர். ஸோ இந்த பாலிசிஸ்டிக் ஓவரி அப்படிங்கிறது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இட் இஸ் அ சிம்பிள் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஓகே. ஸோ தட் இஸ் somebody is born with. ஸோ அது வந்து நீங்கள் எதுவும் பண்ணதுனாலையோ பண்ணாததுனாலையோ வரலை.
நிறைய பேர் கேட்பாங்க, நான் வந்து போன தடவை ஸ்கேன் பண்ணப்போ அது இருந்துச்சு, இந்த தடவை ஸ்கேன் பண்ணப்போ அது இல்லை, அது ஏன் டாக்டர், நான் ஆனால் ஒன்றுமே பண்ணல. ஸோ அப்படி கிடையாது. இப்போ இந்த பாலிசிஸ்டிக் ஓவரி அப்படிங்கிறதுல வந்து பேசிக் ப்ராப்ளம் வந்து இன்சுலின் அப்படிங்கிறது ஹைப்பர் இன்சுலினீமியான்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால இந்த ஹைப்பர் இன்சுலினீமியா வருது. அதுதான் வந்து எல்லா சிம்டம்ஸுக்கும் காரணம். ஸோ அதனால தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிசிஓ இருக்கவங்களுக்கு மெட்ஃபார்மின் டேப்லெட் கொடுப்பாங்க. ஸோ நிறைய பேர் கேட்பாங்க, இது சுகர் கொடுக்குற டேப்லெட் ஆச்சே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ், தட் இஸ் அந்த ஹைப்பர் இன்சுலினிமியாவை கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் அதை கொடுக்குறது. ஸோ பிசிஓ இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் சிம்டம்ஸ் இருக்கலாம். அதே சமயத்தில் 25% லேடிஸ் வந்து பிசிஓன்னு நீங்கள் ஸ்கேனில் பார்த்துருப்பீங்க, ஆனால் அவங்களுக்கு எந்த சிம்டமும் இருக்காது. அதுவும் பாசிபிள். ஸோ எல்லாருக்கும் எல்லாம் இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. ஸோ என்னென்னலாம் இருக்கலாம் பிசிஓ இருந்தால் அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு திங் எங்ககிட்ட வர்றது வந்து பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்கும். அது வந்து யூஸ்வலாக சின்ன பசங்கள்லேருந்து ஏஜுக்கு வந்ததுலேருந்து 35-40 வயசு வரைக்கும் அது போகும். ஸோ யூஸ்வலாக அந்த அடுத்த இம்பார்ட்டன்ட் திங் வந்து முகத்தில் நிறைய பரு வரலாம். அப்புறம் ஹேர் க்ரோத், நமக்கு தேவையில்லாத இடத்துல உதட்டுக்கு மேலே இந்த சின்னில் அந்த இடத்துலலாம் தேவையில்லாத இடத்துல ஹேர் க்ரோத் இருக்கும். அப்புறம் ஸ்கேல்ப் ஹேர் வந்து ஃபால் ஆகும். ஸோ அடுத்தது வந்து இந்த உடல் பருமன் ஜாஸ்தி ஆகிறது. ஸோ அது வந்து உடல் பருமன் வந்து பிசிஓனால ஒபிசிட்டியா, ஒபிசிட்டினால பிசிஓவா, இட் இஸ் அ சிக்கன் அண்ட் எக் ஸ்டோரி. பட் வாட் வீ கேன் கண்ட்ரோல் இஸ் அவர் வெயிட். ஏன்னா வெயிட் போடுறதுக்கு பிசிஓ இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் தான். ஸோ அதை மற்றதுனால நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா அதர் சிம்டம்ஸும் கண்ட்ரோல் ஆயிரும். ஸோ இந்த பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி இருக்கனால என்னாகும், அவங்களுக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம், கன்சீவ் ஆகிறதுல டிலே இருக்கலாம், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம். இதெல்லாம் வந்து அக்யூட் சிம்டம்ஸ். இந்த சிம்டம்ஸ்க்காக தான் நம்ம வருவோம். இதெல்லாம் நமக்கு தெரியும். பேஷண்ட்டே சொல்லுவாங்க, எனக்கு பீரியட்ஸ் வரல, எனக்கு பரு இருக்குது, எனக்கு நிறைய ஹேர் க்ரோத் இருக்குது, வெயிட் போட்டுகிட்டே போகுது, எனக்கு கன்சீவ் ஆகிறதுல டிலே ஆகுது. இதெல்லாம் பேஷண்ட்ஸே சொல்கிற சிம்டம்ஸ். வேறஸ் இதில் லாங் டேர்ம் கான்சிக்வன்சஸ்ன்னு இருக்குது. தட் இஸ் லேட்டர் ஆன். இதெல்லாம் தாண்டி 45 வயசுக்கு மேலே இந்த பிசிஓ இருக்கவங்களுக்கு பிபி வரதுக்கோ, சுகர் வரதுக்கு, ஹார்ட் டிசீஸ் வரதுக்கு, யூட்ரைன் கேன்சர் வரதுக்கான ரிஸ்க் ஜாஸ்தி. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது பிசிஓ டயக்னோஸ் பண்ணுறதுக்கு. பட் பாட்டம் லைன் வந்து மோஸ்ட் ஆஃப் த பிசிஓ இருக்கிறவங்க வந்து ஓவர் வெயிட்டாவோ ஒபிஸாவோ இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்து வெயிட்டை குறைக்கிறது. ஸோ வெயிட் குறைச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் டு அ மேஜர் எக்ஸ்டென்ட் வில் கெட் கரெக்டட் ஆன் இட்ஸ் ஓன். அப்போ நம்ம மற்ற பிரச்சனைகளுக்காக கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டும் எஃபெக்டிவாக இருக்கும். கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லேயே நீங்கள் தேவையானதை உங்களுக்கு அச்சீவ் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் ஒன் திங். ரெண்டாவது வந்து பிசிஓங்கிறத வந்து சிம்டம்ஸை வந்து நம்மளால் கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். பிசிஓ cannot be cured. That is the most important thing anybody should understand. ஏன்னா இப்போ வந்து ஒரு ஜுரம் வருது, ஒரு ரெஸ்பிரேட்டரி சளி வருது, ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறோம், 5 நாள் எடுக்கிறோம், 5ஆவது நாள் நம்ம சரியாக எடுத்து போயிடுறோம். அப்படி கிடையாது. ஸோ அதனால தான் இந்த மருந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ஓகே, தட் இஸ் டயட், எக்ஸசைஸ், ஸோ தட் யூ கீப் யுவர் வெயிட் அண்டர் கண்ட்ரோல். அந்த பிஎம்ஐ ஹெல்த்தி ரேஞ்சுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் டாக்டரை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. 90% இல்லை 95% ஆஃப் த சிம்டம்ஸ் அதுலேயே சரியாயிரும். அதையும் தாண்டி தேவைப்பட்டதுன்னா தேவைப்படுற ட்ரீட்மெண்ட்டுமே மீனிங் என்ன சொல்கிறது, நாட் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட், மைல்ட் ட்ரீட்மெண்ட்டில் நீங்கள் தேவையானது சீக்கிரமாகவே அச்சீவ் பண்ணலாம். டாக்டர் தேங்க்யூ ஸோ மச். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பெண்களுடைய உடல் சார்ந்த நிறைய விஷயங்கள் பற்றி நீங்கள் எங்கள் கூட பேசுனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.